உங்களுக்கு எடப்பாடியார்கிட்ட மந்த்லி பேக்கேஜ் வாங்கிட்டு போ, அது தப்பு இல்லை. பிரித்தாளும் சூழ்ச்சியாக இது வரைக்கும் திமுக தான் பண்ணிச்சு, நம்ம எல்லாரும் பார்த்து வந்தோம். இப்போ அதே பிரித்தாளும் சூழ்ச்சியை சவுக்கு சங்கரை வச்சு எந்த சவுக்கு சங்கரால் டாக்டர் ஐயா ராமதாஸை வந்து தரக்குறவாக பொட்டி வாங்குறவர், குட்டி பின்னாடிலாம் போகிறவரெல்லாம் தரக்குறவாக பேச மாட்டார். சவுக்கு சங்கர் இன்றைக்கி ஐயா போய் சந்திக்கிறார், ஐயா அப்பாயின்மெண்ட் கொடுத்து வர வைக்கிறார். ஒட்டு கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய டிஃபென்ஸ் சீக்ரெட் அந்த வீட்டில் எதுக்கு மைக் வச்சா இல்லை, அங்கே என்ன நடக்கிறது, என்ன மூவ்மெண்ட் எடுக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி அங்கே இருக்கிறோம், நாளைக்கு அன்புமணி கிட்ட இருக்கான், அன்புமணி பண்ணிட்டு இருக்கிறோம், நாளைக்கு இவர்கிட்ட இருக்கிறான். இதில்னா போய் மைக் வச்சு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதில்? இந்த குற்றச்சா அதாவது கொலைப்பழி சுமத்தி பார்த்தேன், மக்கள் மத்தியில் அது எடுப்படலை. இப்போ ஒட்டு கேட்கும் கருவி வச்சு தான் இவர்கிட்ட என்ன நடக்குதுன்னு அவர் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஏன் இந்த மகள் காஸ்டி காந்தி உள்ளே கொண்டு வரீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு ஏன் தைரியமாக சொல்ல, நீ ஆம்பளை தானே, மருமகள் ஏற்கனவே வந்துட்டாரு, அதனால் என் மருமகளுக்கு எதிராக நான் போட்டி அரசியல் பண்ண போகிறேன், அதனால் என் மகளை கொண்டு வரேன். விரைவில் பசுமை தாயகத்துக்கு அந்த அம்மாவை நீக்கிட்டு, முதல்ல பசுமை தாயகத்துக்கும் பாடாளி மக்கள் கட்சிக்கு என்ன சம்மந்தமே எனக்கு தெரியல. சவுக்கு சங்கரை வச்சு அண்ணன் எடப்பாடியார் அந்த கட்சியை பிளக்குவதுக்கு என்ன தான் திமுக பிளக்குதுன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ பழி வாங்குது, அன்றைக்கி கூட்டணி வைக்காத 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடமுடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணி நம்மளுக்கு ஒத்து வராமல் தேசிய ஜனநாயகம், இப்போ தேசிய ஜனநாயக கூட்டத்தில் நீங்களே அதிமுக அங்கே தானே வைக்கிது. அதையும் பாருங்கள், இவர் சொன்னார் இல்லை அர்த்தம்லாம் புது டிக்ஷனரி விளக்கம்லாம் கொடுத்தாரு அண்ணன் எடப்பாடியார், பார்த்துருப்பீங்க. மருமக மேலே இருக்கிற வெறிய எப்படிலாம் நீ தீர்த்துக்கிற? அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, சௌமியா அன்புமணி பசங்களாம் அரசியல் பண்ணுது, நல்லது தானே, கட்சி வளர்க்கலன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு சொல்கிறேன், இன்னொரு பக்கம் குழந்தை குட்டியோட போய் கட்சி வளர்க்குறாங்க, அதிகம் குற்றச்சாட்டு சொல்கிறேன், உனக்கு என்ன ஆச்சு? ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ராமதாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய வீட்டுல லண்டன்ல இருந்து வாங்கின விலை உயர்ந்த ஒட்டு கேட்பு கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. மேட் இன் லண்டன் போட்டு கருவியில் இல்ல லண்டன் அப்படின்னு சொல்லி தெரியுறாங்க. தெரியாம அது எப்படி ஒரு லண்டன் தெரியும்? அதுல மேட் இன் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குதா, இல்ல மேட் இன் லண்டன் இருக்குதா, இல்ல மேட் இன் சைனான்னு இருக்குதா? அதாவது இந்த கருத்தை நீங்க நல்லா உன்னிப்பா காலையில யார் பேசுறாப்புல, திரு மதிப்புக்குரிய சவுக்கு சங்கர் பேசுறாரு. பொதுவாக ஒரு ஊடகத்தில் ஒரு ஊடக வேலையாரை பற்றி பேசுறது நாகரிகம் இல்லை, ஆனால் இருந்தாலும் பேரிட்டு அறிவித்து சொல்கிறேன். சவுக்கு சங்கர் பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? எடப்பாடியார் பேசுகிறாருன்னு அர்த்தம். எடப்பாடியாருடைய மவுத் பீஸ் தான் சவுக்கு சங்கர். சட்டமன்றத்திலே சவுக்கு சங்கர் பரிந்து பேசியவர் யாருன்னா அண்ணன் எடப்பாடியார். நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஆதாரமற்ற ஒரு பத்திரிகையாளர் 2 ஆதாரமற்ற செய்தியை வெளியிடக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடப்பாடியார்கிட்ட மந்த்லி பேக்கேஜ் வாங்கிட்டு போ, அது தப்பு இல்லை. பிரித்தாளும் சூழ்ச்சியாக இது வரைக்கும் திமுக தான் பண்ணிச்சு, நம்ம எல்லாரும் பார்த்து வந்தோம். இப்போ அதே பிரித்தாளும் சூழ்ச்சியை சவுக்கு சங்கரை வச்சு எந்த சவுக்கு சங்கரால் டாக்டர் ஐயா ராமதாஸை வந்து தரக்குறவாக பொட்டி வாங்குறவர், குட்டி பின்னாடிலாம் போகிறவரெல்லாம் தரக்குறவாக பேச மாட்டார். சவுக்கு சங்கர் இன்றைக்கி ஐயா போய் சந்திக்கிறார், ஐயா அப்பாயின்மெண்ட் கொடுத்து வர வைக்கிறார். காலையில் சவுக்கு சங்கர் என்ன பேசுகிறாரோ ஊடகத்தில் அந்த ஈவினிங் அவர் முன்மொழிஞ்சதை ஒரு வழிமொழிகிறார் ஐயா டாக்டர். ஐயா டாக்டரை பற்றி இதுதான் ஒட்டு கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய டிஃபென்ஸ் சீக்ரெட் அந்த வீட்டில். இல்லை, அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை யாரோ தெரிந்து கொள்வதற்காக அங்கே என்ன நடக்கணும்? அவங்க அம்மா எங்கே இருக்காங்க? யார்? அன்புமணி அம்மா எங்கே இருக்காங்க? அதே தைலாபுரம் தோட்டத்தில் தான் இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. எப்படி தளபதி ஸ்டாலின் எப்படி துர்கா அம்மா வாரத்தில் ஒரு நாளோ வாரத்தில் 2 முறையோ போய் பார்க்குறாரோ, அதே மாதிரி எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குது அப்பப்போலாம் அன்புமணியும் போய், நான் அன்புமணி ராமதாஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஏன்பா நான் அன்புமணின்னு சொல்கிறேன்னு கேட்குறேன். நம்ம ஏற்கனவே இந்த ஊடகத்தில் ஐயா ராமதாஸ் அந்த பேரை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே நீங்க ஏற்கனவே பேசியிருந்தீங்க. ஆமா, அந்த பேரை ராமதாஸ் அப்படிங்கிற பேரை அன்புமணில இருந்து தூக்கணும், அன்புமணி சரஸ்வதின்னு கூட போட்டுக்கலாம். இல்ல அம்மா சொன்ன மாதிரி இன்ஷியல் கூட அம்மா பேரை கூட இன்ஷியல் வச்சுக்கலாம். நான் தமிழோட கெசட்ல இருக்கு, வச்சுக்கலான்றது தப்பு இல்லை. நீங்க சொன்ன பிறகுதான் ராமதாஸ் அவர்களும் என்னுடைய பேரை பயன்படுத்த இனிஷியலா வேணும்னா ரியல் ஒன் மீடியால சொல்லி 24 மணி நேரத்துல அதை ராமதாஸ் அவர்கள் அங்க நம்ம முன்மொழிஞ்சு அவர் வழி முடிஞ்சார். நல்ல விஷயம் தான். அன்னைக்கு என்ன சொன்னாரு, டாக்டர் பாட்டில் எடுத்து அம்மா அடிச்சாரு, குறி தப்பிடுச்சு,
இல்லைன்னா அப்போயே அவங்க மண்டை உடஞ்சி செத்து போயிருப்பாங்கன்னாரு. கொலைப்பழியை சுமத்த முயற்சி பண்ணார் ஐயா ராமதாஸ். பண்ணாரா? அது எடுபடலை மக்கள் மத்தியில். எங்கள் அம்மா மேலே ஒரு சின்ன துரும்பு கூட படாமல் நான் பார்த்துப்பேன், இது அபாண்டமான குற்றச்சாட்டுன்னு ரொம்ப நாசுக்காக அதை ஓவரில் பண்ணி போனார். யார்? அன்புமணி சார். அதுக்கப்புறம் கூட்டு சதி எங்கள் அன்புமணி சொல்லி தான் பஞ்சாயத்துக்கு யார் போகிறாங்க? ஐயா சைதை துரைசாமியும் ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தியும் போய் பேசுங்க. மூத்த அரசியல்வாதி சைதை துரைசாமி, அவரும் மூத்த விமர்சகர், பிஜேபியோட மூத்த தலைவரில் ஒரு தலைவர். யார்? ஆடிட்டர் குருமூர்த்தி. நல்லது எடுத்து சொல்கிறாங்க. அவங்க சொன்னாலும் நீ நையாண்டி பண்ணி அனுப்பிச்சிட்ட. நீங்கள் யாராவது பாருங்கள், எல்லோரும் வீட்லேயும் ஒரு ஒய்ஃபு உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கும்போது 86 முடிஞ்சு 87 வயசில் போய் கூலிங் கிளாஸ் போட்டுக்கின்னு பாட்டு பாடிக்கின்னு யாராலும் இருக்க முடியுமா? உங்களால் இருக்க முடியுமா? என்னால் இருக்க முடியுமா? இல்லை, இன்னைக்கும் நான் வந்து ஆக்டிவாக இருக்கேன், ஒரு ஆக்டிவாக இருக்குது வேற. 86 வயசில் போய் பாட்டு பாடிக்கின்னு அப்போ நோய்வாய்ப்பட்டு அப்போன்னு இருக்கிறாங்க அன்புமணியோட அம்மா. அதை பற்றி கவலைப்பட மாட்டேற. இப்போ எதுக்கு நீ இப்போ உங்களை வேட்பாளர்களை அறிவிக்கிற? வேட்பாளர் மனு கொடு, நீ போய் கேட்குற. உனக்கு பயம் வந்துச்சு இல்லை? அன்புமணி பார்த்து, சொந்த பிள்ளையை பார்த்து பயம் வருது. நான் இப்போ சொல்ல, ஐயா பண்டுட்டியாரை பார்த்து பயம் வந்து ஏனையில் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா போனார். ஐயா பண்டுட்டியார் எவ்வளோ கேவலப்படுத்தணுமே பண்ணார். அப்புறம் ஐயாவே வெளில போயிட்டார். அதுக்கு முன்னாடி SSS நடராஜன் சார் பக்கத்தில் தான் இருந்தார். அவரை உன்னை கட்சிக்கு கொண்டு வந்து உன்னை ஒரு நகர அமைப்பு, வெறும் சாதாரண கிளைக்கழகத்தில் உன்னை நகர அமைப்பு போட்டு இந்த கட்சி உள்ள கொண்டு வந்ததே யார்? வன்னியர்கள் இந்த சங்கத்தை கொண்டு வந்தது யார்? பாட்டாளி கட்சியில் சேர்த்தது யார்? SSS சார். SSS ஏகே நடராஜனா தெரியாதவங்களே கிடையாது வன்னியரில். அந்த அளவுக்கு பண்ணார். ராமசாமி படையாட்சி பண்ணார். வன்னியர்களுக்கு வன்னி அடிகளார் இந்த இயக்கத்துக்கு பண்ணார். இவர் சம்பந்தி கிருஷ்ணசாமி இந்த இதுக்கு பண்ணார். அண்ணன் சிவி சண்முகத்தோட அப்பா இந்த இயக்கத்து வன்னியர் சங்கத்துக்கு பாடுபட்டவங்க. இது மாதிரி எவ்வளோ பேர் பாடுபட்டாங்க. இதில் தீரனெல்லாம் எங்கேயோ போய் தொலைச்சிட்டு இப்போது தன் மகனுக்கோசம் தீரனை உள்ளே கொண்டு வரதும், பேராசிரியர் தீரனை உள்ளே கொண்டு வரதும், பூத்தா இளங்கோவனை உள்ளே கொண்டு வரதும், இப்படி மகனுக்கோசம் எதிர்க்கிறதுக்கோசம் நீ வந்து வேல்முருகன் அவ்வளோ காரி தான் துப்பில் அவ்வளோவும் துப்பிட்டாப்புல வேல்முருகன் அவன் மேலே. அவரை போய் கூட்டின்னு வந்து அவன் அண்ணனை கூட்டின்னு வந்து திருமாவளவனை கூட்டின்னு வந்து பையனை வெறுப்பேற்றத்துக்கோசம் இந்த வயசில் இவ்வளோ சில்லித்தனமான இவ்வளோ பொறுப்பற்ற தரமாக ஒரு அரசியல்வாதியை நம்ம இந்த இந்தியாவிலேயே பார்க்க முடியாது. இந்த பக்கம் பிஜேபியோட கூட்டணி வச்சது தப்பு அப்படின்னு தான் அன்புமணி மேலே ஒரே ஒரு குற்றச்சாட்டுனா 2014 கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக இவர் குரங்கு தவற மாதிரி தாவார். அதெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து பிஜேபி கூட்டணியில் பயணிக்கிறார். 2016 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் அவர் வெளியில் வந்தார். ஆனால் 2019 தேர்தலில் பிஜேபியோட தான் பயணிக்கிறார். கரெக்டாக 2016 தனித்து நின்று யாரோட கூட்டணி இல்லாமல் 5% வாக்கு பெறுறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியோட சொந்த வாக்கு எண்ணிக்கை எவ்வளோ? 5% 2016 நடந்தது. இதெல்லாம் மறுக்கிறாரு. இப்போ நீங்கள் போய் கட்சி பண்ணுங்கள், எதை வேணாலும் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல. எதுக்கு மைக்கு வச்சா இவர் என்ன டிஃபென்ஸ் மினிஸ்டரா? இல்லை, அங்கே என்ன நடக்கிறது, என்ன மூவ்மெண்ட் எடுக்கிறாங்க? அதுதான் இன்றைக்கி அங்கே இருக்கிறோம், நாளைக்கு அன்புமணி அண்ணன்கிட்ட இருக்கிறான், அன்புமணி பண்ணிட்டு இருக்கிறோம், நாளைக்கு இவர்கிட்ட இருக்கிறான். இதெல்லாம் போய் மைக்கு வச்சு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதில்? இந்த அதாவது கொலைப்பழி சுமத்தி பார்த்த மக்கள் மத்தியில் அது எடுபடலை. இப்போ ஒட்டு கேட்கும் கருவி வச்சு தான் இவர்கிட்ட என்ன நடக்குதுன்னு அவர் தெரிஞ்சுக்கணுமா? நம்மளுக்கு உங்களுக்கு எனக்கும் தெரியும் போது அவருக்கு தெரியாதா? தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 18 அடி பாயன்னு தெரியாதா? ஐயா ராமதாஸ் ரத்தம் தானே பையன் உடம்புல ஓடும். இவர் எவ்வளோ பாய்வார்னு அவருக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நான் இப்போ பிரச்சனை என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பெண்களை வந்து அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன்னு. அதுவே ஒரு அப்போ மற்ற பெண்கள்லாம் வந்து அரசியலுக்கு வரலாம். உங்கள் குடும்பத்தில் இந்த ஆணாதிக்க உங்களுக்கு வெளிப்பாடு தெரியுதா இல்லையா? உங்கள் இதில் நீங்கள் எப்படி ஒரு சமூக நீதி தலைவராக இருக்க முடியும்? சமூக நீதி பற்றி ஊரெல்லாம் கேட்குறீங்க. நீங்கள் என் குடும்பத்தில் எந்த பெண்களும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா அப்போ ஏன் இந்த மகள் ஸ்ரீ காந்தி உள்ளே கொண்டு வரீங்கன்னா? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு ஏன் தைரியமாக சொல்ல, நீ ஆம்பளை தானே, என் மருமகள் ஏற்கனவே வந்துட்டார், அதனால் என் மருமகளுக்கு எதிராக நான் போட்டி அரசியல் பண்ண போகிறேன், அதனால் என் மகளை கொண்டு வரேன். விரைவில் பசுமை தாயகத்துக்கு அந்த அம்மாவை நீக்கிட்டு முதல்ல பசுமை தாயகத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன சம்மந்தம்னே எனக்கு தெரியல. இது வேறு அமைப்பு, அது வேறு அமைப்பு. அது கூட ஐயா ராமதாஸுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடத்துகிறாராம்.
நடத்தி அதில் வந்து மகளுக்கு பட்டாபிஷேகம். ஒரு விஷயங்க, இப்போ தாங்க அப்பனும் பிள்ளையும் 2 பேரும் பைசா செலவு பண்ணுறாங்க வன்னியர் மக்களுக்கு. இந்த வயதில் யார் ரெண்டு பேருமே 10 பைசா செலவு பண்ண மாட்டானுங்க. இதில் பாராட்டணுன்னா அந்த வன்னியர் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவங்க, பொதுக்குழு செயற்குழு இருக்கட்டும், அதே மாதிரி வன்னியர் சங்கத்தில் எல்லோரும் இப்போ தான் பைசா ஆகுறாங்க. கோடி கோடியாக கொள்ளையடிச்ச பணத்தை. இதில் பாரம்பரியமிக்க அரசியல்வாதி யார் தெரியுமா? சௌமியா அன்புமணி தான். அவங்க அப்பா யார்? கிருஷ்ணசாமி. அவங்க கிருஷ்ணசாமியோட அப்பா யார்? திருத்தணி கே விநாயகனா மொழிப்போருக்கோசம் எல்லைக்கோசம் ஆந்திராவுக்கு நம்மளுக்கு எல்லை பிரச்சனை வரும்போது எல்லாரும் மாப்பூசி சொல்லுவாங்க. மாப்பூசியை விட அதிகமாக சண்டை விட்டவர் யாருன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விநாயகம் அவர். அந்த கே விநாயகம் அவர் தான். திருத்தணி கே விநாயகனா தெரியும். பேரறிஞர் அண்ணா எப்படிப்பட்ட அரசியல் தலைவர். அவர் கூட சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு தெரியுமா? டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க காங்கிரஸ்காரங்க. அண்ணாவுக்கு உடல்நிலை சரியில்லை, விரைவில் அவர் இறந்துடுவார்ன்றதுனால இவர் டேஸ் ஆர் கவுண்டடுன்றார். யார்? கே விநாயகம், திருத்தணி கே விநாயகம். அண்ணா பேரறிஞர் அண்ணா சொல்கிறாரு அந்த இடத்துல. அதுக்கு டபுள் மீனிங்கில் அர்த்தம் சொல்கிறாரு. மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னாரு. அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவங்க. ரத்தத்திலேயே அவங்களுக்கு சௌமியா அன்புமணிக்கு வந்து அரசியல் கலந்துருக்கு. அப்படிப்பட்டவங்களை வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்து அதுக்கோசம் இப்படி ஒரு கட்சியை 2ஆக பிளந்து சவுக்கு சங்கரை வச்சு அண்ணன் எடப்பாடியார் அந்த கட்சியை பிளக்குவதுக்கு என்ன தான் திமுக பிளக்குதுன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ பழி வாங்குது. அன்றைக்கி கூட்டணி வைக்காத 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணி நம்மளுக்கு ஒத்து வராமல் தேசிய ஜனநாயகம், இப்போ தேசிய ஜனநாயக கூட்டத்தில் நீங்களே அதிமுகவே அங்கே தானே வைக்கிக்குது. அதெல்லாம் பாருங்கள். இவர் சொன்னார் இல்லை அர்த்தம்லாம் புது டிக்ஷனரி விளக்கெல்லாம் கொடுத்தாரு அண்ணன் எடப்பாடியார், பார்த்துருப்பீங்க. கூட்டணின்றதுக்கு அது கிடையாது. கூட்டணி ஆட்சி தான் அழுத்தம் திருத்தமாக மாண்புமிகு அமித்ஷா சொல்லிட்டார். டெல்லி தான் முடிவு எடுக்கணும். டெல்லி முடிவு எடுத்துச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்? இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன். யாருக்கு எந்த சீட்டு எந்த தொகுதின்னு முடிவு பண்ணுறது கூட அண்ணன் எடப்பாடியார் கிடையாது. அதுவும் அமித்ஷா தான். அதிமுக வந்த சோதனையை பார்த்தீங்களா? அதுக்கு தான் சொன்னேன். பலமுறை அண்ணன் எடப்பாடியார் வேண்டுகோளாக வச்சேன். இன்னொரு முறையும் வேண்டுகோளாக வைக்கிறேன். ரியல் ஒன் நேயர்கள் சார்பாக பிரிந்து கிடக்கிற கட்சியை ஒன்றுபடுத்துங்கள். நீங்கள் பலமாக இருந்தால்தான் எதிரிகளும் உங்கள் உறவுகளும் உங்களை கண்டு அச்சப்படுவார்கள். நீங்கள் பலவீனமாக இருந்தால் எடப்பாடி தொகுதியில் எடப்பாடிக்கே சீட்டு தருவாங்களான்னு தெரியாது. எடப்பாடியாருக்கு சீட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதுவும் முடிவு பண்ண போகிறது பிஜேபி, அமித்ஷா தான்ன்றதை தயவு செய்து தேசிய முன்னேற்ற கட்சி தலைவர் அமித்ஷா தான் முடிவு பண்ணுவாரே தவிர நீங்கள் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52வது ஆண்டு அடி எடுத்து வச்சிருக்கிற இந்த எப்போதுமே இது மாதிரி ஒரு சூழ்நிலை அதிமுக உருவானதில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ராமதாஸ் பாமக சைடுல இருந்து டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எக்ஸ் தளம், ஃபேஸ்புக் போன்றவைகள் வந்து எங்களுடைய பாஸ்வேர்டு மாற்றப்பட்டிருக்கிறது, அவற்றை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரே ஒரு விஷயங்க, ஒரு கட்சி 2022 நவம்பர் மாதம் 29ஆம் தேதி மதிப்புக்குரிய தம்பி அன்புமணி வந்து தலைவர் பொறுப்பாக செயற்குழு, கட்சி பைலா பிரகாரம் பொதுக்குழு, ஒட்டுமொத்த தொண்டர்களால் நியமிக்கப்பட்ட தலைவர். அவர் ஒன்றும் செயல் தலைவர் இல்லை, அவர் ஒன்றும் நிறுவனர் இல்லை. ஆனால் மக்களால், தொண்டனால், செயற்குழு பொதுக்குழுவின் ஒப்புதலோடு நியமிக்கப்பட்டவர். அந்த 1250 பேர் பொதுக்குழு உறுப்பினருக்கும் சிறப்பு அழைப்புக்கும் நம்ம எல்லாத்தையும் இப்போ கடிதம் மூலம் அனுப்பிச்சு இது ஒரு இல்லைன்னா கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு தேர்தல் நடத்தி கொடுக்குன்னு சொல்லி கோர்ட்டு போய் அட்வொகேட் கமிஷனை வச்சு தானே நீங்கள் தேர்தல் நடத்தணும். டிஸ்பியூட் இருந்ததுன்னா, டிஸ்பியூட் இல்லாத பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு டிஸ்பியூட்டுன்னு ஒன்று வந்துடுச்சு. இப்போ நடிகர் சங்கம் தேர்தல் நடத்துனாங்கங்க, ஒரு 2 குரூப்புக்கும் டிஸ்பியூட் வந்துச்சுங்க. எப்படி நடத்துனாங்க? ரிட்டையர்டு நீதிபதி தலைமையில் தானே நடத்துனாங்க. அது மாதிரி நடத்து. தைரியம் இருந்தால் ஐயா ராமதாஸை பார்த்து கேட்குறேன் நான், தேர்தல் நடத்திப்பார். நீ 10% ஓட்டு வாங்கிட்டு பார்க்கலாம். அன்புமணி நீயும் நில்லு, நியாயமா தேர்தலாக ஐயா ராமதாஸை நிற்கட்டும், இந்த பக்கம் மகனும் எதிர்த்து நிற்கட்டும். அதில் யாருக்கு ஓட்டு வருதுன்னு அப்போ புரிஞ்சுக்க. தேர்தல் முறைப்படி நடத்திப்பார். ரிட்டையர்டு அட்வொகேட் ஜெனரலில் இல்லை ரிட்டையர்டு நீதிபதிகளை வச்சு நடத்துங்க. நடிகர் சங்கம் எப்படி நடத்துனாங்க? ராமதாஸ் அரைக்குள்ளாவே சொல்கிறேன் நான், இதை சவாலாக சொல்கிறேன். நீ ஜெயிச்சு காமிச்சு புள்ளையை ஜெயிச்சு காமி, அப்புறம் மற்றதெல்லாம் கட்சி ஜெயிக்கிறதுலாம் அப்புறம். நீ புள்ளையை ஜெயிச்சு நீ முதல்ல தலைவராக பார்க்கலாம். நீ சொன்ன வார்த்தை என்ன? நான் எக்காலத்துக்கு இந்த தலைவர் பதவிக்கு வரமாட்டேன், என் குடும்பத்தில் யாரும் இந்த தலைவர்
அரசியலுக்கு வரமாட்டாங்க, நேரடியாகவும் மறைமுகமாக வரமாட்டாங்க. நீங்கள் இப்போ குழந்தை கூட்டி பேரன் கொள்ளு பேரன் எல்லாரையும் அரசியலுக்கு கொண்டு வந்துட்டிய. மரத்தனுக்கு நாக்கு சுத்தம் பாருங்க, உன் நாக்கு என்றைக்குமே அழுகி போச்சு, உனக்கு எப்படி சுத்தம் வரும்? அழுகி போனாங்க. பிள்ளை மேலே கொலைப்படி சுமத்துற, மருமக மேலே வேறு ஏதோ இன்னும் ஒன்று தான் சுமத்துற, அந்த பொது வழியில் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். மருமக மேலே இருக்கிற வெறியை எப்படிலாம் நீ தீர்த்துக்கிற? அந்த அம்மா என்ன பண்ணிச்சு? அவங்க சௌமியா அன்புமணி பசங்களாம் அரசியல் பண்ணுது, என்ன நல்லது தானே? கட்சி வளர்க்கலன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு சொல்கிறேன், இன்னொரு பக்கம் குழந்தை குட்டியோட போய் கட்சி வளர்க்குறாங்க, அதிகம் குற்றச்சாட்டு சொல்கிறேன். உனக்கு என்ன ஆச்சு? அதாவது வயசு ஏற ஏற முதுமை வர வர என்ன வரணும், ஒரு தடுமாற்றம் வரும் எல்லாருக்குமே. உங்களுக்கு தடுமாற்றம் வந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான புத்தி எங்கேருந்து வந்து தான் கேட்குறான். அடி மனசில் ஆழ் மனசில் கேவலமான புத்தியை வச்சுருக்க ராமதாஸ் சொல்கிறேன். படு கேவலமான புத்தி. புள்ள மேலே பழி, கொலைப்பழி, பொண்ணு மேலே வேற பழி. உனக்கு என்ன ஏன் வேணும்? அதை சொல்லி தொலையா. கோட்டூர் சின்னம்மா கிட்ட எல்லாத்தையுமே குத்துணுன்றியா? எல்லாத்தையும் குத்துரு, நீ சம்பாதிச்ச காசு தான், எல்லாத்தையுமே குத்துட்ட. இன்னும் வேறு என்ன கொடுக்கணும்? பதவி, அது தலைவர் பதவினா கோட்டூர் சின்னம்மா சச்சி அந்த மாதிரி பேருனா சுசீலாவை கூட்டின்னு வந்து பட்டாபிஷேகம் பண்ணு. ஏன் இந்த பக்கம் மகள் மட்டும் கூட்டின்னு வர? கோட்டூர் போகிற சுசீலாவை கூட்டின்னு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கோ, நாளையிலேருந்து மடியில் உட்கார வச்சுக்கோ. இந்த பக்கம் மகள், இந்த பக்கம் சின்னம்மா, இந்த பக்கம் மனைவி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இல்லை வர கூலிங் கிளாஸ் போட்டு பாட்டு எங்கேருந்து வரும்? இந்த நையாண்டி பாட்டு, இந்த நக்கல் எங்கேருந்து வரும் உனக்குன்னு கேட்குற இந்த வயசில். போக போக தெரியும். என்ன தெரியும்? போக போக உன் வண்டவாளம் தான் தண்டவாளம் ஆகும். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. வணக்கம்.